இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. மும்பையில் நீதிமன்ற உத்தரவுபடி வழிபாட்டு தலங்களில் இருந்த ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டன. புறநகர் பகுதியான குர்லா குடியிருப்போர் சங்கங்கள் தங்கள் பகுதியில் உள்ள மசூதிகளில் பொருத்தப்பட்ட ஒலிபெருக்கிகளால் ஒலி மாசு ஏற்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. அதிக சப்தம் எழுவதால் இதய நோயாளிகள் உள்ளிட்டோர் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு முறை மட்டுமின்றி இது நாள்தோறும் பல தடவை தொடர்வதாகவும் கூறினர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒலிமாசு விதியை மீறும் ஒலிபெருக்கிகளை அகற்ற காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து மும்பையில் வழிபாட்டு தலங்களில் வைக்கப்பட்டிருந்த 1500 ஒலிபெருக்கிகளை போலீசார் அகற்றினர். ஒலிபெருக்கிகளை அகற்றும் முன் சமுதாய மற்றும் மத தலைவர்கள் மட்டுமின்றி அரசியல்வாதிகளுடன் ஆலோசனை செய்யப்பட்டதாக மும்பை போலீஸ் கமிஷனர் தேவன் பர்தி தெரிவித்துள்ளார். எனினும் மத விழாக்களின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.